சாண்டா நேத்தி வந்ததுலேருந்து பிபி ஹவுஸில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரெடியாக இருந்தாங்க. கனி சொல்லியிருந்தாங்க சாண்டாவை தான் நான் கண்டிப்பாக கேட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுபிக்ஷா கேட்குறாங்க, நீங்கள் என்னை பார்த்து ஸ்கூபி டூன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அது வந்து ஒரு கார்ட்டூன் தானே, கார்ட்டூனில் உள்ள பப்பி தானே அப்படின்னு சாண்டா சொல்கிறாங்க. இல்லை, வீட்டில் உள்ள அம்மா அப்பானா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்கள் என்னை பார்த்து நாயின்னு சொன்னதுக்காக அப்படின்ட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க சாண்டாக்கிட்ட. இதை நான் ஒரு சாதாரணமாக தானே பிளைஃபுல்லாக தானே சொன்னேன், மலையாளத்தில் வேறு அர்த்தம் இருக்குது, அது உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க. அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. அவங்கள சொல்லியிருந்தா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருந்திருக்கும், அதேமாதிரி தானே அவங்க அம்மா அப்பாவுக்கும் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கனி கேட்குறாங்க, என்னை வந்து எதுக்கு நீங்கள் கிளவின்னு சொன்னீங்க, என்னை விட நீங்கள் சின்ன பொண்ணுன்னு ஃபீல் பண்ணியிருந்தா என்னை கூப்பிட்டு நீங்கள் டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கனி சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அந்த வேர்டை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எங்கேயாவது உங்களை பற்றி நான் தப்பாக பேசினேன்னா அப்படின்னு சாண்ட்ரா கேட்குறாங்க. சாண்ட்ரா எல்லாத்துக்கும் சொல்கிற பதில் எல்லாமே தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களால எதுவுமே சொல்ல முடியல, தப்பு மேலே தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற ஆன்சர் எப்படி இருக்குன்னா, அதோ வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு வடிவேல் ஒரு காமெடியில் சொல்வார்ல, அதேமாரி இருக்குது. அதுக்கப்புறம் கனி சொல்கிறாங்க, நீங்கள் எஃப்ஜேயும் என்னையும் தப்பாக பேசுனீங்கல்ல, ஏன் அப்படி பேசுனீங்க, நீங்கள் ஒரு அண்ணாவுக்கு தங்கச்சி, பாருக்கும் ஒரு அண்ணன் இருக்காங்க, தனியாக இருந்தாலே ஒரு அண்ணன் தங்கச்சிங்கிற ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக இருந்திருக்கீங்க, இருந்துட்டு ஏன் ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப்பை உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு வடிவேல் சொல்கிற காமெடி தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. உடனே சாண்டா சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், அக்காவை அக்கான்னு தானே கூப்பிட முடியும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பேன், அதையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்ட்டு சொல்லிட்டு சாண்டா அந்த இடத்துலையும் மலிப்பிருப்பாங்க. வியானா கிட்டையும் நீங்கள் அப்படி தான் பேசியிருப்பீங்க, திவ்யாவோட பிரச்சனோட ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட கனி கேட்குறாங்க, நீ ஏன் என்னை கிளவின்னு சொன்னன்ட்டு. அதுக்கு சாண்ட்ரா பதில் சொல்கிறாங்க, ஐயோ கிளவிக்கு மலையாளத்தில் வேற ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிற மாதிரியும் மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அதேமாரி ஒவ்வொன்றுக்கும் அதேமாரி தான் ஆன்சர் பண்ணாங்க, மலையாளத்தில் இப்படி இருக்கும், மலையாளத்தில் இப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க, வியானா கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சுபிக்ஷாக்கும் சாண்ட்ராவுக்கும் நடந்த சண்டையில் பிரஜன் வந்து சாண்ட்ராவுக்காக பேசலையாம், அதை பற்றி தான் நான் சொன்னேன். அப்புறம் ஐபேக் ஐஸ்கிரீம் கூட நான் தான் கொடுக்க சொன்னேன், அது வெளியில் வந்துச்சா என்னன்னு தெரியல, அதுதான் நான் வருத்தப்பட்டிருந்தேன். நானே பிரஜன் கிட்ட உன் தங்கச்சி நீ போய் பேசு, திவ்யா எதுவுமே தாங்கிக்க மாட்டா, அது அவளுக்கு நம்மளே கொடுக்கலன்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுபிக்ஷாக்கும் எனக்கும் நடந்த சண்டையெல்லாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல, வேற ஒரு சண்டையிலையும் அவன் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரல, இது வெறும் கேம் தானே, ஏன் பிரச்சனை எனக்கு சப்போர்ட்டுக்கு வரலன்னு இதை சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன், தவிர பொசசிவ் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. வியானா திவ்யாவை பற்றி முழுக்க ட்விஸ்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கனி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்களோ எனக்கு தெரியாது, சாண்ட்ரா ஒவ்வொரு இடத்துலையும் மலிப்பி தான் பேசுகிறாங்க. அதே போல் பிரஜனும் சொல்லுவார், நீ திவ்யா கிட்ட போய் ஓப்பனா பேசிடு அப்படின்னு சொல்லையில், நான் ஏற்கனவே அதை பற்றி பேச போனேன், அப்போதைக்கு திவ்யா தான் என்கிட்ட முகம் கொடுத்து பேசலை அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. சாண்ட்ராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.